நாடி ஜோதிடத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி பத்தில தான் போனேன். நான் பார்க்கணும், செய்யணும்னு போல. அப்போ எங்க அப்பா ஏற்கனவே எனக்கு ஜாதகம் எழுதி வச்சுட்டாரு. நான் பிறந்தப்பயே கட்டம் போட்டு எழுதி வச்சுட்டாரு. நான் வெறும் ரேகை குடுத்தேன். ரேகை குடுத்ததும், அந்த ஏட பார்த்துட்டு, ஒரு செய்யுள் வடிவில எல்லா பலனையும் குடுத்துட்டாங்க. கட்டமும் போட்டு குடுத்துட்டாங்க. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதாவது ஒண்ணும் எல்லாமே ரேகை வச்சே எடுத்து குடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம். ஆனா நாடி வந்து உண்மை அது. அதுல போலியும் இருக்கு. இருந்தாலும் நாடி நம்ம சித்தர்கள் வந்து எழுதி வச்சது. அதே போல கூட போறவங்களுக்கும் இந்த டேட் டைம் தெரியும். ஆனா கரெக்டா அவங்களுக்கும் அந்த கட்டம் போட்டு கொடுத்தாங்க. இப்ப சமீபத்துல என் சின்ன பொண்ணை கூட்டு போனப்போ என் பொண்ணுக்கு ஜாதகம்லாம் இருக்கு. இருந்தாலும் அங்க கொடுக்கும்போது அந்த ஜாதகத்தை அவங்களே கட்டம் போட்டாங்க. அந்த விருச்சிக லக்னம், ரிஷபராசி, அந்த கிரகாமை எல்லாமே போட்டு கொடுத்தாங்க. அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, உனக்கு உங்க அப்பாவிடம் தான் கல்யாணம் ஆகும், உங்க அப்பா சார்ந்து. அப்போ அப்பாவுக்கு சொந்தக்காரங்களாம் இல்லையே அப்படின்னு, உங்க அப்பா இனத்துல வரணும். அப்போ எனக்கு வந்து காதல் கல்யாணம். எங்க தாத்தா எல்லாம் சைவ பிழைமார். அப்போ அந்த சைவத்துலதான் மாப்பிள்ளை வருவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அந்த சைவத்துலதான் வந்து மாப்பிள்ளை வந்தாங்க. சைவ முதலியார் சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணி காஞ்சிபுரத்துல இருக்காங்க. இது வந்து நாடியில வந்து அவங்க சொன்னது. சமீபத்தில் அவங்க சின்ன பொண்ணு 94. நாங்க போனது இப்ப சமீபத்துல ஒரு 2020 முன்னாடி போனோம். போனப்போ கரெக்டா சொன்னா அதே போல தான் நடந்தது. இது என்னோட சொந்த அனுபவம்.